இன்னைக்கு டுடோரியலில் நம்ம யூனரி ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஜாவா யூனரி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ரண்டில் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படி இல்லைன்னா இன்போர்ட் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் சிங்கிள் ப்ளஸ் யூஸ் பண்ணான்னா பாசிட்டிவ் வேல்யூ, மைனஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ளஸ் ஏ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் டு ப்ளஸ் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த நோ ஓகே நோ எஃபெக்ட் இன் திஸ் நம்பர், இதில் எதுவுமே இருக்காது. பட் நீங்கள் நெகட்டிவ்னு கொடுத்தீங்கன்னா ஜாவாவில் வந்து இதுக்கு ஏதாவது வந்து ஓகே இது வந்து பாசிட்டிவ் நம்பரை இட் வில் கன்வெர்ட் இன்டு நெகட்டிவ் நம்பர்ஸ். லெட்ஸ் சி பார்க்கலாம் அது அப்படின்ட்டு. ஜாவா ஓகேங்களா. ஸோ நான் கொடுத்துருந்தது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் நம்பர், பட் இதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பரை அதை கன்வெர்ட் பண்ணிட்டு இதுக்கு தான் அந்த நெகட்டிவ்ங்கிற ஓகே மைனஸ்ங்கிற ஆப்பரண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அகெயின் 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நெகட்டிவாக மாறி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்ப நெகட்டிவால் பண்ணுறதுனால இது வந்து திரும்ப பாசிட்டிவாக மாறிடும். லெட்ஸ் இந்த மாதிரியும் பார்க்கலாம். சி ஓகே இதே மாதிரி நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம வந்து பார்க்கலாம். இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு, போஸ்ட் அண்ட் ப்ரீன்னு இருக்கு. நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நம்மளோட வேரியபிளுக்கு அடுத்து கொடுத்தா அது என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எந்த லைனில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த லைனில் இட் வில் பி யூஸ்டு, அந்த லைனில் அது யூஸ் ஆகும், பட் அது இன்க்ரிமெண்ட் ஆகாது. இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல போஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஏஜ் ப்ளஸ் போஸ்ட். ஸோ நம்ம இப்படி ஆக்சுவலாக வச்சுக்கூடாது. நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்னா ஒரு நம்பர், இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் கூட்டுறது தான் அதுக்கு மீனிங். இதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னா நம்பர் ப்ளஸ் 1, இதுதான் அதோட ஆப்ரேஷன். ஓகேங்களா. நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது நம்பரில் 10 இருக்கு, ஸோ 11 அப்படி வரும் நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா இந்த லைனில் மட்டும்தான் அது டேரெக்டாக அப்படியே யூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் லைன் நம்ம கம்பைலர் இந்த லைனுக்கு வரும்போதோ இல்லை இந்த லைனுக்கு வரும்போதோ என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கரண்ட் லைன்ல இருந்து இட் வில் பி யூஸ்டு, நெக்ஸ்ட் லைன்ல இட் வில் பி இன்க்ரிமெண்டட். ஓகேங்களா. பார்க்கலாமா. ஸோ இதில் என்னன்னா 15 வராது, 11 + 4 15 வராது. என்னன்னா ஏன்னா கரண்ட் லைனை மட்டும் இட் வில் பி யூஸ்ன்னு சொல்லலாம், ஈக்குவல் டு 15 இப்படி வராது. இட் வில் நாட் கம் லைக் திஸ். இந்த இடத்துல 0 தான் இருக்கும், ஏன்னா கரண்ட் லைன்ல இது யூஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லைனை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தான் நெக்ஸ்ட் லைனில் தான் இட் வில் பி இன்க்ரிமெண்டட். அவங்க அதே நம்ம செக் பண்ணிடலாம். சி நான் சொன்னல. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா அந்த லைன் நம்பரில் ப்ரீவியஸ் கரண்ட் என்ன வேல்யூ மெமரியில் இருக்கோ 10, அந்த 10 + 4 14ங்கிறது வந்துருச்சா. ஸோ அதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் வரும்போது தான் இட் வில் பி இன்க்ரிமெண்டட். இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம பார்க்கலாம்.
இது ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா முன்னாடி அந்த முன்னாடி போடுறது. ஓகேங்களா? ஸோ நான் அந்த வேரியபிளுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா, அது ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர்ம்பாங்க. இது அந்த மாரிலாம் சொல்ல இது பண்ணாது. டைரக்ட்டாவே என்ன பண்ணும்னா, அந்த நம்பர வந்து நம்பர் 1 பிளஸ்ங்கிற மாரி என்ன சொல்றது? இன்கிரிமெண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஏஜோட ஆட் பண்றேன். அதனால இட் இஸ் ஷோயிங் லைக் திஸ். கரண்ட் நம்பர்ல அது யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓகே. இந்த லைன் நம்பர் வரும்போது 11 மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இத எங்கேயும் பிரிண்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பிரிண்ட் பண்றதுனால, இது வந்து 12 மாறியிருக்கு. ஸோ உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருந்தா நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்குறேன். ஓகே. போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ற இடத்துல இன்கிரிமெண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் லைன்ல தான் இன்கிரிமெண்ட் பண்ணும். இப்போ நீங்க இத ஒரு தடவ பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இன்கிரிமெண்ட் பண்ணல. அத யூஸ் பண்ணியிருக்கேன். போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர். அதனால நெக்ஸ்ட் லைன் வரும்போது தான் அது இன்கிரிமெண்ட் ஆகும். 2வது பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்கிரிமெண்ட் முன்னாடியே இன்கிரிமெண்ட் பண்ண அதுக்கு தான் மீனிங் வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட் முன்னாடியே இன்கிரிமெண்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இந்த இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணும்போது அது என்ன வேணுங்கிறத நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்கிரிமெண்ட் ஆகாம சில விஷயங்கள் ஆயிடும். ஓகேங்களா? யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபௌட் இட். ஓகே ரைட். ஜஸ்ட் கமெண்ட் லைக் திஸ். இதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் அதுலயும் 2 டைப் இருக்கு. போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட். இதுக்கு என்னன்னா -1 பிளஸ் பண்ணாது ஒரு நம்பரை வந்து இது வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு பார்க்கும். ஓகேங்களா? ஸோ 9 பட் நெக்ஸ்ட் லைன் நம்பர்ல தான் இது அதே மாதிரி போஸ்ட் என்ன சொன்ன மாதிரி கரண்ட் லைன்ல இட் வில் பி யூஸ்டு. நெக்ஸ்ட் லைன்ல தான் அதோட டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் பண்ணோம். ப்ரீ இன்கிரிமெண்ட் வந்து டைரெக்டாக அந்த லைன்லேயே வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து எதுவுமே ஆகாது. 10 இருக்கும். இந்த இடத்துல இந்த இடம் வரும்போது 9 மாறி இருக்கும். ஐ மீன் இந்த இடத்துல 9 மாறி இருக்கும். இந்த இடத்துல வந்து 8 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நாட் ஆப்ரேட்டர், அதாவது இந்த சிம்பிள் பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா நாட் நாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்ம பூலியன் வேரியபிளில் தான் அது யூஸ் பண்ண முடியும். டபிள்யூ ஆல்வேஸ். ஓகேங்களா? இது என்னன்னா நாட் ஆஃப் எஃப்ஏஎல்எஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் அதாவது என்னன்னா ஓகே ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்ஸ் மாற்றிடும். ட்ரூன் இருந்ததுன்னா ஃபால்ஸாக மாற்றிடும். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. சி ஐம் ஆல்வேஸ் ட்ரூன் மாற்றிருச்சா? இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இது ஃபால்ஸாக இருக்கு. இந்த இடத்துல ஓகே ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸை ட்ரூன் மாற்றி திரும்ப அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த இடத்துல ட்ரூ இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ட்ரூ இருக்கும். அகெயின் ட்ரூ வந்து நீங்கள் நாட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணும்போது இட் வில் கம் லைக் ஃபால்ஸ். ஓகே தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.